ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வெக்காபுலரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையா விஷயம் வந்து தமிழில் வந்து நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கு கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு வந்து நம்ம தெரியாமல் யோசிச்சுட்ருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஒரு வேர்டையும் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னாப் ஃபிங்கர்ஸ். ஸ்னாப் ஃபிங்கர்ஸ் ஸ்னாப் ஃபிங்கர்ஸ்னால் சொடக்கு போடுதல் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது சில பேர்லாம் வந்து சொடக்கு போடுவாங்கள்ல, சொடக்கு போட்டு கூப்பிட்றது, கையில் வந்து சொடக்கு போடுறது, இதை வந்துட்டு ஸ்னாப் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். பெக்கான்னா கையசைச்சு வந்து கூப்பிட்றது. நம்ம இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையசைச்சு கூப்பிடுவோம்லங்க, அதை வந்துட்டு பெக்கான் அப்படின்னு வந்து சொல்லணும். வேவ்னா கையசைத்தல் அப்படின்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு நம்ம பாய் சொல்கிறக்காக வந்து நம்ம கையசைப்போம்லங்க, அதைத்தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, வேவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விங்க்னா வந்து கண்ணடிக்கிறது. இந்த குழந்தையெல்லாம் வந்து கண்ணடிக்குள்ளங்க, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லணும், விங்க் அப்படின்னு வந்து சொல்லணும். நோடுனா தலையாட்டுதல்னு அர்த்தம். ஒருத்தங்க பேசும்போது வந்துட்டு நம்ம வந்து தலையை வந்து ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து தலையாட்டுவோம்ல, அதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, நோடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சடர்னா வந்து உடம்பு வந்து நடுங்கிறது. திடீர்னு குளிர் வருது, இல்லாட்டி வந்துட்டு திடீர்னு வந்து சடனாக வந்து நடுங்க ஆரம்பிக்குள்ள, அதை வந்துட்டு ஷடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபிட்ஜுனா வந்துட்டு காலை வந்து ஆட்டுறது. சில பேர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க சேரில் உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் காலை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, கால் ஆட்டாத அப்படின்னு வந்து சொல்லுவோம். இனிமேல் வந்துட்டு அதை வந்து டோன்ட் ஃபிட்ச் யுவர் லெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஃபிட்ஜுனா கால் ஆட்டுறது. கிராஸ் லெக்னா வந்துட்டு சமணங்கால் போட்டு உட்கார்றது. ட்வில் ஹேர்னா வந்து முடியை வந்து சுற்றுறதுன்னு அர்த்தம். நீங்கள் படத்துல எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பேசும்போது சில பொண்ணுங்க வந்துட்டு இந்த பெண்ணோ இல்லை பென்சிலோ தலையில் வச்சு முடியை வந்து ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து பேசுவாங்க. ஒரு ஹீரோயின் கூட இப்படி வந்து சுற்றிக்கிட்டே வந்து பேசுவாங்க. அது என்ன மூவின்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதைத்தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, ட்வில் ஹேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரிப்புனா வந்துட்டு இறுக்கி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். கையை வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, கிரிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பின்னுனா வந்து சுற்றுறது. ஒன்று நம்ம வந்து நம்மளை நம்மளே சுற்றுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை வந்து சுற்றி விடுறது, இதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்பின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. க்ரோச்னா வந்துட்டு குமிஞ்சு வந்து உட்கார்றது, ஒரு மாதிரி கூன் போட்டு உட்காருவாங்க இல்லைங்க, அதை வந்துட்டு க்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளிஞ்சுனா வந்துட்டு திடீர்னு அசைகிறது. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அசைவாங்க. நல்லா அமைதியாக வந்து உட்காந்துருப்பாங்க, திடீர்னு வந்து உடம்ப வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளிஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீல்னா வந்துட்டு முழங்கால் வந்து மடக்கி உட்கார்றது, அதாவது வீரமடியில் உட்காரு அப்படின்னு வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, நீல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாயிண்ட்னா வந்துட்டு சுட்டி காட்டுறது. இவன் வந்து என்னை பாயிண்ட் பண்ணுறான், நீ வந்து அவனை பாயிண்ட் பண்ணாத அப்படின்னு இந்த வேர்டை நம்ம அதிகமாகவே சொல்லுவோம். பாயிண்ட்னா சுட்டி காட்டுறது. டேப்னா வந்துட்டு தட்டுறது. இந்த ஷூவை வந்து டேப் பண்ணுவாங்க, இல்லாட்டி டேபிளில் வந்துட்டு நம்ம கையை வச்சு டேப் பண்ணுவோம்ல, அதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ரப்னா தேய்த்தல்னு அர்த்தம். இது நம்ம வந்து நிறையா பக்கம் வந்து கேட்டிருப்போம். ரப் த போர்டு, ரப் யுவர் ஹேண்ட் அப்படிலாம் வந்து நம்ம கேட்டிருப்போம். ரப்னா தேய்த்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். ரைஸ் ஹேண்டுனா கையை வந்து உயர்த்தது. இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தான். ரைஸ் யுவர் ஹேண்ட், டவுன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ரைஸ் ஹேண்ட்னா கையை வந்து உயர்த்துறது. லோவர் ஹேண்டுனா கையை வந்து கீழே இருக்கிறது. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு கீழே வந்து கை போடுறோம். ஆனால் அது கரெக்டான வேர்டு வந்து லோவர் ஹேண்டு. ஷேக் ஹெட்னா வந்துட்டு தலையை வந்து அசைக்கிறது. நீங்கள் வந்து கேட்கலாம், நோடுனாலும் வந்து தலையாட்டுறது தானே, ஷேக் ஹெட்னாலும் தலையாட்டுறது தானே அப்படின்னா, ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. நோடுனா ஒருத்தங்க பேசும்போது நம்ம வந்துட்டு அதை கேட்குறக்காக வந்துட்டு ஒரு மாதிரி தலையாட்டுவோம்ல, அதைத்தான் வந்துட்டு நோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஷேக் ஹெட் அப்படிங்கிறது சும்மா வந்து தலையை வந்து இப்படி சைடில் வந்து ஆட்டுறது, அதைத்தான் வந்துட்டு ஷேக் ஹெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டில்ட் ஹெட்னா தலையை சாய்த்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து தலையை சாய்ச்சி வைப்போம்லங்க, அதை வந்துட்டு டில்ட் ஹெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளிங்க்னா வந்து கண் சிமிட்டல் அப்படின்னு அர்த்தம். விங்க்னா கண்ணடிக்கிறது, பிளிங்க்னா கண் சிமிட்டல்னா வந்து ஒரு மாதிரி கண்ணை வந்து விட்டு சிமிட்டுவோம் இல்லைங்க, அதைத்தான் வந்து பிளிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விங்க்கு வேறு, பிளிங்க்கு வேறு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரௌன்னா வந்துட்டு
புருவத்தை வந்து சுருக்கிறது. ஃப்ரௌன்னா என்னதுங்க? புருவத்தை வந்து சுருக்கிறது. கேஸ்னால் வந்து விழித்து பார்த்தல். அதாவது இந்த வயசானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்பாங்கல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்க கண்ணை ரொம்ப வந்து உத்து பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க? கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டோட்டர், தள்ளாடி நடக்கிறது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளாடி நடந்து போவாங்க. அதை வந்துட்டு டோட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்வே அப்படின்னா ஆடுதல் அப்படின்னு அர்த்தம். டான்ஸ் தானே ஆடுறது, அது என்ன ஸ்வேவை வந்து ஆடுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், டான்ஸ் வந்து வேறுங்க. ஸ்வேனா வந்துட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே வந்து சில பேர் வந்து நடந்து போவாங்க இல்லைங்க, அதை வந்துட்டு ஸ்வே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்க்ராட்ச் ஹெட்னால் வந்துட்டு தலையை வந்து சொறிகிறாங்கல்ல, அதை தான் வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஹெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹோல்டுனா வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் பிடிச்சு வச்சுக்கிறத ஹோல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லெட்கோனா விட்டு விடுறது. ஒரு விஷயத்தை விட்டுரு அப்படிங்கிறத லெட்கோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறையா விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறதோட நிறுத்தாதீங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் பேசும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தெரியலனாலும் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு வேறு எந்த மாதிரி வீடியோ வந்து வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி டீச்சிங் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பீடு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஸ்லோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என்ன எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கும் யூஸு, எனக்கும் யூஸு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.